Hello viewers, நீங்க பார்க்க போறது One Piece episode 1016 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி கைடோக்கு தரமா மூஞ்சிலேயே ஒண்ணு வச்சானே, யாராலையுமே நம்ப முடியல. அங்க பிக் மாம் கதறிட்டு இருக்கா, டே கைடோ உனக்கு என்னாச்சு, என்னடா இந்த புடிப்பை அடிச்சதுக்கு இப்படி கவுந்துட்டேன்னு. அங்க யூஸ்டஸ் கிட்டு கில்லரு நம்மளா அவனுங்க மூஞ்ச பாக்கணுமே, பேய் அடிச்ச மாதிரி இருக்கானுங்க. ஏன்னா பேத்தனமா வந்தவனையே ஒரே அடியில நாக் அவுட் பண்ணிருக்கானே. கைடோ வாயில இருந்து பொல்ல பொல்லன்னு ரத்தம் வருது. அவன் ஓட நடிச்ச மாதிரி கத்திய வச்சு வெட்டி அவன் உடம்புல இருக்க அந்த பழைய காயத்தை மறுபடியும் கொண்டு வர முடியாது, ஐ மீன் அதை டேமேஜ் பண்ணி ரத்தத்தை வெளியில கொண்டு வர முடியாதுன்னு நினைச்சான். ஆனா இப்ப லூஃபி புதுசா அடிச்ச அடியிலேயே வாயில ரத்தம் ஊத்திருச்சு. அவனுக்கே புரியல எப்படி அவனோட அட்டாக் இவனுக்கு எதிரா ஒர்க் ஆச்சுன்னு. ஏன்னா கத்திய வச்சு வெட்டினாலே வெட்டி இறங்காது, அவ்வளவு எஃபோர்ட் போடணும். ஒத்த குத்துல தெரிக்க விட்டுருக்கான்னா சாதாரண விஷயமா? பிக் மாம் கடுப்பாயி பச்சை பச்சையா திட்டுவா, ஏன்டா பொடிப்பையில இன்னமும் நீ கிங் ஆஃப் த பைரட் ஆவேன்னா சொல்லி சீன் போட்டுட்டு இருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன்னு. டே கைடோ நீ அப்படி ஓரமா ரெஸ்ட் எடு, நான் போய் அவனை பாத்துக்கிறேன். அவன் அடிச்சது சாதாரண ஒரு குத்து, அதுக்கு போய் இப்படி கவுந்துட்டியாடான்னு அவனுக்கு வெறி ஆகுது. பட் ஜோரோக்கு புரியுது, யோகரோ உடோன்ல சொல்லி கொடுத்தாரு அந்த ஹாக்கி பவரை தான் லூஃபி இப்போ யூஸ் பண்ணியிருக்கான்னு. இங்க யூஸ்டஸ் கிட்டால நம்பவே முடியல. என்ன ஹாக்கி பவர் அது, வெறும் பஞ்ச் பண்றதுனாலே கைடோவை காலி பண்ண முடியுமா? நம்பவே முடியல. நம்ம ஜோரா தான் சொல்லுவான், அதுதான் யூஓ பவர். ஆப்பனன்ட் வெளியில எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த ஹாக்கி பவரை யூஸ் பண்ணும்போது ஆப்பனன்ட்ட உள்ளுக்குள்ள இருந்து டெஸ்ட்ராய் பண்ணும். இது தெரிஞ்சவனே இவங்க எல்லாத்துக்கும் செம ஹாப்பி அப்படின்னா இவங்களை ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லூஃபி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்பான். ஆனா அந்த டைம் அங்க பிக் மாம் அவங்கிட்ட சீரியஸா பேசிட்டு இருப்பான். கிங் ஆஃப் த பைரட்னா என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கியா, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் தெரியுமா அப்படி இப்படின்னு அங்க பில்டப் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க கைடோ எந்திரிச்சு அப்படியே லூஃபியை ஃபோக்கஸ் பண்ணுவான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா புரியல, நம்ம லூஃபி பாத்தீங்கன்னா கைடோவை ஓங்கி பஞ்ச் பண்ணான். ஆனா அந்த அட்டாக் பாத்தீங்கன்னா சுத்தமா வேலைக்கே ஆகல. அவன் அடிச்ச அடியில பய பவுன்ஸ் ஆகி அங்க இருக்க மலையில அடிச்சு ரிட்டர்ன் வந்து விழுந்தான். அந்த அளவுக்கு பயலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான அடி. சொல்ல போனா லூஃபி அந்த டைம் கியர் 4ல இருந்தான். ஆனா இந்த டைம் அவன் ஜஸ்ட் அந்த ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி மட்டும் தான் அடிச்சான். ஐ திங்க் இது கியர் 3 தான் நினைக்கிறேன். அதுலயே கவுத்தி விட்டான்ல. அப்ப நம்ம லூஃபி சிம்பிளா அடி வாங்கிட்டு போனதுனால அவனை பெருசா இவன் கண்டுக்கல, தூக்கி தூர போடுங்கடான்ட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டான். ஆனா இப்படி வந்து நிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஆக்சுவலா இவன் கூட சண்டை போறதுக்கு எல்லாராலையும் முடியாது, ஒரு சில கேப்பபிளான ஆளுகளால மட்டும்தான் முடியும். அது கிங் ஆஃப் த பைரட், ஒயிட் பியர்டு, நம்ம ஓடனு, அப்புறம் அந்த ஜபக்கு, நம்ம ஷாங்க்ஸ், அவங்க மட்டும்தான். அப்படின்னா நீ அவங்க அளவுக்கு கேப்பபிள்னு சொல்லி நினைக்கிறியான்னு வெறி கொண்டு வந்து நிப்பான். என்ன அவ்வளவு பெரிய பிஸ்தான்னு நினைச்சிட்டு இருக்கியா ஸ்டார் ஹேட் அப்படி இப்படின்னு பேச பேச அவனோட வெறி அதிகமாகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் அடி வாங்கி வாயில ரத்தம் வந்துருச்சு. ஆனாலும் அதை அப்படியே சமாளிச்சுக்கிட்டு சிரிப்பான் பாருங்க. ஜோரோ பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவான், பாத்தீங்களா இந்த நிலைமையிலயும் எவ்வளவு ஈவலா சிரிக்கிறான்னு. சோ இப்ப ரெண்டு பேருமே 1-on-1 சண்டைக்கு நிக்கிறானுங்க. அந்த டைம்ங்கும் போது அவங்களுக்குள்ள இருந்து வெளியில ரிலீஸ் ஆகுமே எனர்ஜி, அதை யூஸ்டஸ் கிட்டால ஃபீல் பண்ண முடியுது. அப்ப பிக் மாம் பாத்தீங்கன்னா கொல்லுவோம் எல்லாத்தையும் கொல்லுவோம், யாரையும் விட மாட்டோம்னு லூசு மாதிரி பாடிட்டு இருப்பான். அவ ஏரியாக்குள்ள போனப்போ ராட்சசி மாதிரி சுத்திட்டு இருந்தவ இப்ப பைத்தியக்காரி மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஏன்னு தெரியல. ஏன்னா கைடோவை அடிச்சிருக்கான் அப்படின்னா நேரத்துக்கு சண்டைக்கு போயிருக்கணுமே, ஏன்னா அவளோட பார்ட்னர் ஆச்சு. அப்புறம் எதுக்கு லூசு மாதிரி ஆடிட்டு இருக்கா? சரி என்னமோ ஒண்ணு. இப்ப ரெண்டு பேத்துக்கு நடுவுலயும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் அவன் லூஃபி அட்டாக் பண்ணால, இந்த டைம் கைடோ பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல அட்டாக் பண்ண வருவான். லூஃபிக்கு முன்னாடியே தெரியும் அவன் எப்படி அட்டாக் பண்ண வருவான்னு. ஆனா ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகும்போது அந்த ஜஸ்ட்ல மண்டையில அடிச்சிருக்கும். கைடோ பாத்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்டா இருக்கான். அந்த உருவத்துல எப்படி இவ்வளவு வேகமா இருக்கான்னு தான் தெரியல. பரவாயில்ல கண்ணா, ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிட்டு டைரக்டா அடின்னு படலையே, பட்டிருந்தா செத்துருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்பந்தான் நம்ம பிக் மாம் இடையில வருவான். என்ன கைடோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, இவெல்லாம் ஜஸ்ட் ஒரு தூசி மாதிரி, ரொம்ப எல்லாம் கஷ்டப்படக்கூடாது, அப்படியே எரிச்சு விட்டுறணும் அப்படின்ட்டு ப்ரொமீத்தியஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா. 1-on-1 சண்டை போயிட்டு இருக்குது இல்ல, குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி இவ வரலாமா, உடனே ஜோரோ உள்ள இறங்குவான். அந்த ப்ரொமீத்தியஸ் டைரக்டா நம்ம லூஃபி அட்டாக் பண்ண வரும்போது ஒரே போடு, அதுவும் மண்டேலியே, மண்டை மட்டும் தானே இருக்குது, ரெண்டா பொளந்துரும். ஐயோ ப்ரொமீத்தியஸ்னு கதறிட்டு இருப்பான். ஆக்சுவலா இப்ப நம்ம ஜோரோ யூஸ் பண்ணது கின்னோட டெக்னிக், அவன் தானே ஃபயரையே கட் பண்ணுவான். சோ அந்த மாதிரி பைய வெட்டிட்டான். கேட்டா கின்னு கிட்ட இருந்து சுட்டுட்டான். பட் என்ன இருந்தாலும் அந்த ப்ரொமீத்தியஸ்ங்கிறது ஒரு நேச்சுரல் எலிமெண்ட் ஆச்சு, மறுபடியும் அது ஒண்ணு சேர்ந்துரும். லூஃபி கேஷுவலா இருந்தோனே ஜோரோ கத்திட்டு இருப்பான், டே லூஃபி நம்ம ரெண்டு எம்பரரை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கோம், அதனால அலாட்டாடுறான் குய்யாலமா. அப்போங்கும் போதுதான் கைடோ அடுத்து அட்டாக் பண்ணுவான். சோ இப்படி பாத்தீங்கன்னா அங்க மரணத்தனமா சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன் லாவும் யூஸ்டஸ் கிட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. மெயினா யூஸ்டஸ் கிட்ட தான் அவனை காலி பண்ணுன்னு வந்தான், அவன் எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், என்ன சோபா நடத்திட்டு இருக்காங்க. சரிப்பா அங்க கட் பண்ணி நம்ம சஞ்சியை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா வேண்டாம் என்னைய விடுங்க விடுங்கன்னு கதறிட்டு இருக்கான். ஏன்னா அங்க இருக்கவங்க சுத்தி லேடிஸ தான் நம்மளால அடிக்க மாட்டானே, அதனால நீ விட்டுருங்க, இது ஒரு ஹெவனு, என்னால உங்களை அடிக்க முடியாதுன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். அந்த பிளாக் மரியா, தம்பி நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்க கூடவே இரு, நாங்க
நாங்களே உன்னை நல்லபடியா பாத்துக்கிறோம்பா. அவன் என்ன இல்ல என்னங்கிறேன், இங்க என்ன சொப்பு விளையாடவா வந்தேன், சும்மா உட்கார வச்சு நொய்யின்னு இருக்கேன், இவ்வளவு பெரிய வேலை இருக்கு தெரியுமா, ஆனாலும் நான் இங்க இருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள கத்திட்டு இருக்குது. பட் இருந்தாலும் அவனுக்கு புரியுது விளையாண்டுட்டு இருக்க டைம் எல்லாம் இது இல்லன்னு. பிளாக் மரியா தெளிவா சொல்லிட்டேன், நீ சீக்கிரமா போய் அங்க ஒண்ணும் கழட்ட போறது இல்ல, பேசாம இங்கே இரு, அவனை எங்கேயே போக விட மாட்டேன்னு வேற சொல்லிடுவா. இப்படியா மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பாங்களா. பிளாக் மரியாக்கு தெரிஞ்சு போச்சு சஞ்சய்க்கு இங்கதான் இருக்கணும்னு உள்ளுக்குள்ள ஆசைன்னு. ஆனா வெளியில வெறித்தனமா மூஞ்ச வச்சுட்டு இருந்தவனே இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுக்கண்ணா, கம்முன்னு இருந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஜாலியா எங்கே இருக்கலாம், இல்லன்னா உனக்கு தான் ஆபத்துங்கிற மாதிரி மிரட்டுவான். இப்படியே மாத்தி மாத்தி கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும். ஆனா நல்லவேளை சஞ்சய் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த ஹெவன்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவான். ஏன்னா அவனாலதான் கால்ல ஃபயர் ஆவர வைக்க முடியுமே. ஆமா இந்த டைம் அவன் ஸ்டெல்த் மோட யூஸ் பண்ணானா அவன் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் ஏன் யூஸ் பண்ணாம இருக்கான்னு தெரியல. சரி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவான். அவன் தப்பிக்கிற இடம் எல்லாம் வெப்ப வச்சு லாக் பண்ணுவான். அவன் அந்த வெப் எல்லாத்தையுமே கிக் விட்டே கொளுத்திடுவான். மறுபடியும் எல்லாம் வளைச்சு வந்த உடனே சாரி லேடிஸ், என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு அவளோட வெப்பையே யூஸ் பண்ணி அலேக்க எல்லாத்தையும் புடிச்சு இதுக்கு முன்னாடி ஒருத்தைய குடும்பப்படுத்திட்டு இருந்தானே அதே மாதிரி பம்பர் மாதிரி புடிச்சு சுத்தி விடுவான். எல்லாம் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவாங்க. பையன் அதை என்ஜாய் பண்றான். அப்பந்தான் பிளாக் மரியா அவங்க எல்லாத்தையும் நீ காலி பண்ணிட்டீங்கன்னா என்ன தாண்டி போக முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு வில்லத்தனமா சொல்லுவா. எப்படியோ நம்ம சஞ்சிக்கு அவளோட வெப்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு தெரிஞ்சிருச்சு. இனி அவகிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆறான் அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.